வருங்கால முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் வெடிமுத்து அண்ணன் வெடிமுத்து எங்க அந்த பெரிய வீரன் வந்து என்ன வந்து பெரிய வீரன் வர எனக்கு நான் ரயில இருக்கேன். அவன ஒரு வார்த்தை கேட்காம நான் அசம்பிளிக்கு போக மாட்டேன். போய் கூட்டு வா. அண்ணா நீங்க விஐபி ரூம்ல ரெஸ்ட் எடுங்க, நான் போய் அழைச்சிட்டு வந்துறேன். போய் கூட்டு வாயா. அண்ணன் வெடிமுத்து எஸ்பி அண்ணா ஃபேன் போடியா. அண்ணா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்னடா இது நம்ம நாக்காளி தான் ஆடுதுன்னா இந்த டேபிள் இந்த ஆட்டம் ஆடுது. எஸ்பி அண்ணா இந்த கபில் தேவ் என்னமோ சொல்லிருக்கேன் என்னன்னு பாரு. அடடா கண்ணாடியை வீட்டுல வச்சு வந்துட்டேன். ஒழுங்காதே உனக்கு படிக்க தெரியாது. நீ லஞ்சம் கொடுத்து வந்தவன் தானே. ஏன் ஸ்டேஷன்ல தமிழ் பேப்பர் வாங்க மாட்டீங்களா? எதுக்கு இப்ப கோஷம் போட்டீங்க? எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுடா. எல்லாத்துக்கும் ஜெய போடுங்கடா நாசமா போனவங்களா. சார் ஏற்கனவே 1 hour லேட்டு, உங்களுக்காக தான் வெயிட்டிங். சீக்கிரம் வாங்க சார். உங்க ட்ரெயின் லேட்டா வரும்போது நாங்க வெயிட் பண்றது இல்லையா? எங்களுக்காக 1 hour உங்க ட்ரெயின் வெயிட் பண்ணாதா? போய் வேலை பாரியா போயா. அண்ணே இதுக்கு தான் டெல்லியில இருந்து ரயில விலைக்கு வாங்க சொன்னது, நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. போயா. அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் விவகாரம்னே. என்னையே சென்ட்ரல் ஸ்டேட் அவனை போய் மாட்டிட்டு இருக்க. ஏன் அவன் சொந்தமா டொயோட்டா கார் வாங்குறான், பஸ் வாங்குறான், கப்பல் வாங்குறான், ஏன் ஏரோப்ளேனே வாங்குறான்? நான் சொந்தமா ஒரு ரயில் வாங்க கூடாதா? இத பாரு, எப்படி இருந்தாலும் இதெல்லாம் தனியா இருந்தா கொடுப்பேன், நான் தான் பேசி முடிப்பேன். வெடிமுத்து வேக வண்டின்னு பேரு வச்சு ஃபுல்லா ஏசி பண்ணி விட்டு போறேன். ஆமா அப்படியே பார் கூட அட்டாச் பண்ணி விடுங்க. ரிட்கா டான்ஸோட வைப்பியா? அண்ணே பெரிய வீரன் வந்துட்டாருண்ணே. வாடா 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 பெரிய வீரா, பெரிய வீரா வாடா. இன்னைக்கு மெட்ராஸ்ல சட்டசபை கூட்டத்துக்கு போலாமா வேண்டாமான்னு ஒரு சீட் எடுத்து குடுறா. அதுக்கு ஏதாவது கொடுத்தா தானே வரும். இதுக்குமா? ஏண்டா கண்டதை கொடுத்து என் பெரிய வீரனை கெடுத்து போட்டீங்களேடா. வாடா பெரிய வீரா வந்து ஒரு சீட் எடுத்து குடுறா. டேய் பொழைக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுன்னு சொன்னேன். அன்னைக்கு நீ ஒரு சீட் எடுத்து கொடுத்த, ஒரு முகமூடி கொள்ளைக்காரன் வந்தான். இன்னைக்கு நான் எம்எல்ஏ ஆயிட்டேன். டேய் சட்டசபைக்கு போலாமா வேண்டாமான்னு ஒரு சீட் எடுத்து குடுறா. நாட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்குடா. அசம்பிளிக்குள்ள போனா உயிரோட வருவனா மாட்டனான்னு ஒரு சீட் எடுத்து குடுறா. என்னடா லுக்குற போட்டு தள்ளிடுவானுங்களா? பெரிய நாக்காளி பொம்மையா வரணும். ஐயோ என்னடா அது வெட்டர் வருது. அங்க போனா உயிருக்கு ஆபத்துடா. ட்ரிப் கேன்சல். ஏதாவது காரியம் ஆகணுமா சார்? ஒருத்தனும் மாட்ட மாட்டேங்க. ஆனா வாங்கி 6 மாசம் ஆச்சு. எங்கடா வட்டியா? தந்துடுறா சட்டை விடுறாங்க. என்னங்க இந்த புடவை எப்படி இருக்கு? நீ கட்டினா சூப்பரா இருக்கு. வாங்கி தரீங்களா? என்னம்மா இன்னும் ஒண்ணும் தகையிலையா? ஏற்கனவே இருந்த அரக்குருடைய ரிட்டடு. இனி வரப்போற கலெக்டர் எங்க பிடிப்பான் எதை பிடிப்பான் தெரியாது. அதுக்குள்ள சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர பாருங்க. ஆமா உன் புருஷன் முடியாம கிடந்தானே, இப்ப எப்படி இருக்கா? இப்பவோ அப்பவோன்னு இருக்காரு. அப்ப இந்த ரூட் கரெக்ட் தான் ஆரம்பிங்க. ஏனே கருப்பனோட ரொல்லு என்னடா நாளைக்கு வரப்போற புது கலெக்டர் ரொம்ப கெடுபடியா. டைரக்ட் ஐஏஎஸ் சொல்லி இருக்கிற நம்ம தாசில்தார் எல்லாம் பாத்திரம் கோடி அலைஞ்சிருக்காங்கண்ணே. என்னடா கெடுபடி? எல்லாமே கொடுபடிதான். எப்படியா பட்டவனும் 3 டீயில விழுந்துருவான்டா. அது என்ன 3 டீ? புரியல? ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, ஒன்னு குட்டி. இதுக்கு மயங்காதவனே நாட்டுல கிடையாது. அப்படி ஒருத்தர் இருக்கிறதா இருந்தா இனிமேல் தான் பிறந்து வரணும். அதுக்கு தான் வீட்டுல என் பொண்டாட்டிட்ட நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிளவி, ஆமா நீ எங்க வந்த? ஐயா சாமி நடக்க கூட முடியல, காலெல்லாம் வலிக்குது. உனக்கு கால் வலிச்சா என்ன பண்ண சொல்ற? இது ஆபீஸ் நினைச்சியா? ஆனா அது ஆஸ்பத்திரி நினைச்சியா? கலெக்டர் ஆபீஸ். உங்களுக்கு வேலை செய்யறாங்க இங்க வச்சு கையா ஒரு கையெழுத்து. கையெழுத்து கிடையாது, காலெழுத்து கிடையாது. அதான் தலைவர் சரியில்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு வேலை செஞ்சு இறக்கிற லாபம் போ. இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? ஏன் தள்ளி விடுறீங்க? ஆமா நீங்க யாரு? அரசியல்வாதியா? எம்எல்ஏ, எம்பி, சட்ட மாவட்ட வட்டம்? அப்புறம் என்னத்துக்கு என்ன வரணும் கேட்க மாட்டாங்க. என்னமா நடந்தது? தம்பி எங்க வீட்டுக்காரர் சுதந்திர போராட்ட தியாகி தம்பி. என்ன அனாதையா விட்டுட்டு அவரு செத்து போய் 13 வருஷம் ஆச்சு. தியாகி பென்ஷனுக்காக ஒரு கையெழுத்து கேட்டு நானும் நாயா அலைகிறேன். ஆனா யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. கிளம்பி உன் புருஷ சுதந்திர போராட்டத்தை ஏங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாம கலெக்டர் கையெழுத்து போட்டாருன்னா அவர் வீட்டுக்கு போயிருவாரு, நானும் வீட்டுக்கு போயிருவேன். உனக்கு முன்னால என்கிட்ட ஆதாரம் இருக்கு சாமி, பாருங்க. ஏயா இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணுமா? 500 ரூபாய் பணம் வேணும். 500 ரூபாயா? எதுக்கு? ஏயா என்னைய பார்த்தா விவரமான மதுரக்கார மாதிரி இருக்க, நீ நாட்டு நடப்பு தெரியாம இந்த கிளை மாதிரியே பேசிக்கிட்ட. அப்படி கலெக்டர் ஒவ்வொரு கையெழுத்துக்கு 1000 ரூபாய் பணம் வாங்குவாரு.
ஏதோ பென்ஷனு தியாகி அப்படிங்கறதுனால ஒரு 500 ரூபாய் தள்ளுபடி. அது இன்னைக்கு மட்டும்தான். நாளைக்கு வேணா புது கலெக்டர் வேற வர்றானா. கொஞ்சம் வயசு வேற. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரே ஜாலியான பார்ட்டியா அது. 12,000மோ 20,000மோ 25,000மோ யாருக்கு தெரியும். இந்த பாரு, இதுக்கு குறைஞ்சு பாபுசிய சத்தியமூர்த்திய கட்டப்பொம்மனே வந்தா நடக்காப்பா. எப்படி வசதி? இந்த பாட்டி, உனக்கு நாளைக்கு கையெழுத்து ஓகே, நீ போலாம். நீங்க போங்க. கடவுளே, ஆமா பாட்டிக்கு நீங்க என்ன வேணும்? அந்த அம்மாவுக்கு பையன் வச்சுக்கேன். இதுதாயா ஈவ இறக்கங்கிறது. நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல ஈர இருக்கணும். அவன் தான் மனுஷன். என்ன சொல்றீங்க? பைத்தியக்காரன். தலங்க 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 தலங்க. சார், ரயில் மட்டும் தான் வந்துச்சு, கலெக்டர் வரல. நல்லா தேடி பாத்தீங்களா? இன்ஜின்ல இருந்து கடைசி பெட்டி வரைக்கும் தேடியாச்சு, வரல. இப்படி இருக்குமோ? பனிஷ்மெண்ட் ஏரியா நினைச்சுக்கிட்டு பயந்து ஓடிட்டார் போல் இருக்கு. சார், கலெக்டர் வந்துட்டாரு. அவர் ரூம்ல இருக்காரு. வணக்கம் சார். ஐ எம் ரவிக்குமார், தாசில்தார். சாரி சார், டிஆர்டிஏ. இவரு வணக்கம் சார், நான் டிஆர்ஓ ரவிசங்கர். ஐ எம் நந்தகுமார், பிஆர்ஓ. டபேதார் மனுநீதி சோழன் என் பேரு. மனுவை வாங்கு, நிதியை வாங்காத. இப்போ உன் பேர் என்ன? சுருக்கிட்டேன், வெறும் சோழன். ஆமா, ஏதோ உங்ககிட்ட 3 டீ இருக்கு. நீ ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, இன்னொரு டீ. ஐயா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே சார். உனக்கு தெரிஞ்சது 3 டீ தான். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டீ தெரியுமா? இதத்தான் நான் முதல்ல உங்ககிட்ட. எனக்கு தெரிஞ்ச 4வது டீ அடி. இந்த பார், உனக்கு உள்ளங்கை அரிக்க ஆரம்பிச்சா எனக்கு மணிக்கட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஐயா, நேத்து 500 ரூபா ஒரே நோட்டா தானே கொடுத்தேன். ஒரே நோட்டா தான் கொடுத்தீங்க. நேத்து ராத்திரி 45 ரூபா மெக்டோலுக்கு, குடும்ப செலவுக்கு, பிள்ளைக்கு அம்மா பத்திருக்கு, அந்த செலவு. இதை எல்லாத்தையுமே நீ குடும்ப செலவுக்கு வச்சுக்க. கலெக்டர் கிட்டயே லஞ்சம் வாங்கின முதல் டவாலி நீதாயா. இதுவே கடைசியா இருக்கட்டும். நேத்து பென்ஷனுக்கு மனு கொடுத்தாங்களே ஒரு அம்மா, அவங்கள போய் கூட்டிட்டு வா. ஐயோ ஐயோ ஐயா, பென்ஷன் பணம் கேட்டு ஒரு கிளவி 6 மாசமா வந்துகிட்டு இருக்குமே, அந்த கிளவி இப்ப வந்துச்சா? ஆனா அந்த அம்மா கொடுத்த மனு வச்சிருக்காயா? கலெக்டர் அந்த கிளவிய உடனே கூட்டி வர சொல்றாரு. தேடுங்க, வாங்க. ஐயோ, என் பொழப்புல இடி விழுந்துருச்சு. இந்த கிளவி எங்க போய் தேடுவேன்? ஐயா, அந்த கிளவியை காட்டா. ராமா முருகா ஆண்டவா. இங்க காணா. என்னையா? அம்மா, அங்க இருக்கீங்களா? ஐயா, கிளவி எங்க தெரியும் காணாமியா. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. காணுமா? நான் இப்பதான் பார்த்தேன், வெளியே மரத்தடியில. இப்ப பாத்தீங்களா? இங்கயா? ஐயோ, என் தலையே சுக்கூரா வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன செய்வேன்? ஐயா, ஐயா. ஹலோ ஹலோ, 1 மினிட். உங்களுக்கு என்ன வேணும்? கலெக்டர் ஆபீஸா கேட்க போறேன். போட்டோ தான். எதுக்கு?
சார் ஏழைங்களுக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிற ஒரே காரணத்தை வச்சு மனு எழுதுறவனும் காசு வாங்க, அதே மாதிரி மனுவை படிச்சு குறைகளை தீர்க்க வேண்டிய அதிகாரிகளும் காசு வாங்குறாங்க. ஆனா காசு வாங்காம ஓசையில மனு எழுதி கொடுக்கற நீங்க ஒரு வித்தியாசமான ஆள் தானே. அதான் சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ஹெல்ப். நீங்க இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாய். கிளர்க்கா இல்ல பியூனா? இல்ல சார். சார் உங்களை பார்த்தா நீ நினைக்கிறபடி நான் ஒன்றும் பெரிய வேலையில் இல்லை. ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு ட்ரைனிங்ல இருக்க ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் கலெக்டர். சாரி சார், ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீங்க யாருன்னு தெரியாமலே நான் ஏதோ பேசிட்டேன். ஆமா, நீங்க யாரு? ஜேர்னலிஸ்டா? நோ சார், நான் ஒரு ரிசர்ச் ஸ்காலர். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல PhD பண்றேன். ரோல் ஆஃப் பியூரோக்ராட்ஸ் இன் டெமோக்ரஸி. மக்களாட்சியில உங்க மாதிரி அதிகார வர்க்கத்தோட பங்கு என்னன்றத பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். சார், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? அசிஸ்டன்ட் கலெக்டர் ஆன நீங்க மரத்தடியில உட்கார்ந்து அசிஸ்டன்ட் கலெக்டர் மரத்தடியில் உட்காரக்கூடாது. அதெல்லாம் இல்ல சார். மனு வாங்கி குறைய தீர்க்க வேண்டிய நீங்களே மனு எழுதிட்டு இருக்கீங்களே, அதான். ஃபைல முடிச்சிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. படிக்காத ஏழை ஜனங்களுக்கு அவங்க குறைகளை எப்படி முறையிடுறதுன்னு அவங்களுக்கே தெரியல. அதனால நான் காலையிலே சீக்கிரமா வந்து அவங்க குறைகளை கேட்டு மனு எழுதி கொடுப்பேன். அந்த மனு உள்ள வந்த உடனே என்னால முடிஞ்ச அளவு அவங்க குறைகளை தீர்த்து வைக்க முயற்சிப்பேன். சார், உங்களை கொண்டு போய் அப்படியே மியூசியத்துல வைக்கணும் சார். தப்பா நினைக்காதீங்க சார். இந்த காலத்துல உங்களை மாதிரி ஆபீசர்ஸ் பாக்குறதே கஷ்டம் சார். அதான் கொண்டு போய் மியூசியத்துல வைக்கணும்னு சொன்னேன். எதுக்கு எடுத்தாலும் இப்படி முறைச்சா எப்படி சார்? ஜோக் சார். சரிங்க சார். சிரிக்க மாட்டீங்களா? சிரிச்சிட்டீங்க. One second. யார் அந்த பொண்ணு? சார், யார் அந்த பொண்ணு? சார், அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. என்னமோ PhD Shut up. யாருன்னு தெரியாமல நான் கார்ல வரத கூட பார்க்காம அந்த பொண்ணோட கேண்டீன்ல உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருந்த. சார், கேஷுவலா. Not another word. You are an IAS officer. Mind it. இனிமே காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி கண்ட பொண்ணுங்களோட சிரிச்சு பேசிட்டு இருந்த உன் பர்சனல் ஃபைல்ல உமனைசர்னு ரெக்கார்ட் பண்ணிடுவேன். Understand? This is my first and last warning to you. Sorry, sir. Get me some water. கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. Hello, sir. Sir, I'm going. At last. மிஸ்டர், நான் தாகத்துக்கு தண்ணி கேட்கல, உன் தரத்தை டெஸ்ட் பண்ண தான் தண்ணி கேட்டேன். நான் ஒரு கலெக்டர், உனக்கு ட்ரைனிங் தர சுப்பீரியர் ஆபீசர். எனக்கு எப்படி தண்ணி கொடுக்கணும்னு கூட உனக்கு தெரியலையே. அழுக்கு கிளாஸ், ஏன் ஒரு கோஸ்டர் வச்சு எடுத்துக்கிட்டு வரணுங்கிற பேசிக் எட்டிகெட் கூட உனக்கு தெரியல. இது கூட தெரியாத நீ எல்லாம் நாளைக்கு எப்படியா பெரிய ஆபீசர் ஆகி நாட்டோட பிரச்சனைகளை சமாளிக்க போற? ரிசர்வேஷன் பாலிசின்னு வச்சாலும் வச்சான். என்ற மாதிரி மெரிட்ல வந்தவங்கள இந்த மாதிரி அறகுறையா படிச்சுட்டு கழுத்து இருக்கிறானுங்க. எதுக்கா ஜன்னல முடுற? Just a minute. What are you doing? பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு கான்வென்ட்ல படிச்சு கலெக்டர் ஆனவன் நீ. கருச மண்ல கலப்பை பிடிச்சு கேப்பக்களி தின்னு வளர்ந்தவனா. உமனேசன் எழுதுவன்னு சொன்ன ரஃபீன் சேர்த்து எழுதிக்க.
கழுத்துல சிலுவை போட்டிருக்கீங்களே, நீங்க என்ன கிறிஸ்டினா? ஏன் கிறிஸ்டியன் மட்டும்தான் கழுத்துல சிலுவை போடணும்னு ஏசுநாதர் ஏதாவது சட்டம் போட்டாரா? இல்ல, உங்களுக்கு தமிழ் ஃபாத்திமான்னு யாருங்க பேர் வச்சது? ஏன் அவங்க வாயில 1 கிலோ சர்க்கரையை போடணும். அப்படின்னா நீங்க ஏன் வாயில தான் சர்க்கரை போடணும். ஏன்னா அந்த பேரை வச்சுக்கிட்டதே நான் தாங்க. ஆமா, உங்களுக்கு உங்களை பெத்தவங்க யாரும் பேர் வைக்கலையா? எனக்கு பெத்தவங்களும் கிடையாது, பேர் வச்சவங்களும் கிடையாது. நான் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது எல்லாமே அனாதாசிரமத்துல தான். இப்ப டிரான்ஸ்பர் ஆன ஊர்லயாவது ஒரு 6 மாசமாவது நிரந்தரமா இருக்கணும்னு கோயில்ல வேண்டிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. என்ன பாக்குறீங்க? ஆமா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். விபூதி வச்சிருக்கியே, நீ இந்துவான்னு கேட்க போறீங்க, அவ்வளவுதானே? நோ 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 நோ, நான் என்ன அவ்வளவு பெரிய மடையனா? இந்து தான் விபூதி வச்சுக்கணுமா? இல்ல விபூதி வச்சவங்க இந்து ஆயிட முடியுமா? யாரு வேணாலும் விபூதி வச்சுக்கலாம். பரவாயில்லையே, சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டீங்களே. பிடிச்சு போனா புரிஞ்சுக்கிறதுல ஒண்ணும் கஷ்டம் இல்ல. யாரா அந்த கிழமை? காரை என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கா? கலெக்டர் எனக்கு உதவியா கார் துடைக்க ஆள் போட்டிருப்பாரோ? ஆள் போட்டுக்காரா? ஏன் காரை கடிச்சுக்கிட்டு இருக்கா? அடிக்கலைங்க, துடைக்கிறேன். துடைக்கிறியா? ஆமா, நீ யாரு? ஐயா நீங்க யாரு? நான் யாரா? நான் யாருன்னு சொல்றா? அண்ணன் பேரை கேட்டு கலெக்டர் ஆஃபீஸே கதியலையும் கிடக்கு. கலெக்டர் கார்ல கலெக்டர் பின் சீட்ல தான் உட்காராரு, அண்ணன் தான் முன் சீட்ல உட்காராரு. அப்பேற்பட்ட ஆளு நீ யாருன்னு கேட்டுவிட்ட. சரியானே? கலெக்டர் ரெடி ஆயிட்டாரா? ஐயா சொன்னீங்கன்னா போய் எழுப்பிட்டு வர்றேன். நோ, ஐ வில் வெயிட் ஃபார் சம் டைம். சிக்கன் டிக்கா கலெக்டர். ஐயா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பீங்க போல் இருக்கு. those days அந்த காலத்துல 4 letters degree, 4 எழுத்து படிப்பு. SSL C. அண்ணா இதுக்கு மட்டும் அர்த்தம் தெரியலண்ணே. SSLC சொல். பெரிய படிப்பு தான், 4 எழுத்து படிப்பா இருக்கு. நானே காடை வித்து மாடை வித்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். என் மகன் 3 எழுத்து படிப்போட நிறுத்திக்கிட்டானே. அவனும் கொஞ்சம் ஊண்டி படிச்சிருந்தான்னா உங்களை மாதிரி 4 எழுத்தும் படிச்சிருப்பேன். உங்களை விட பெரிய உத்தியோகத்துக்கு வந்திருப்பேன். அது என்னடானா 3 எழுத்து படிப்புக்கு மேல படிக்க மாட்டேன் விட்டானே. அது என்னடா 3 எழுத்து? அதானே ஓரொன்னு 1 ஈரொன்னா 2 3 3 3 எழுத்துனே. அது சரி, அதை விடு, நான் படிக்கல. ஏ படிச்சே, அது என்ன 3 எழுத்து படிப்பு? என்ன அளவு படிப்போ? என்னவா ஐஏன்றாங்க. ஐயா எஸ் ஐயா, நீங்க யாரு? நம்ம கலெக்டர் போயிருக்கான்ல, அவனோட அப்பன் தான் நானு. ஐயா, என் தெய்வத்தின் தெய்வமே, அவ்வையார்கிட்ட முருகப்பெருமான் மாடு மேய்க்கிற பையன் மாதிரி வந்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு கிழவி ஞான கண்ணை திறந்து வைத்த மாதிரி 4 எழுத்து படிப்பை விட 3 எழுத்து படிப்பு தான் பெரிய படிப்பு என்று எடுத்து காட்டி என் அறிவு கண்ணை திறந்து வைத்த அவ்வையனே. நீங்க யாருன்னு இப்பவாதும் சொல்லுங்க. நாங்க நாய்ங்கயா, நாய்ங்க. இது டிரைவர் நாயி, இது பீவன் நாயி. பயந்துராதீங்க, கடிச்சிட மாட்டான். இப்ப நீங்க தாராளமா காரை கடிக்கலாம். ஐயா, அவசரப்பட்டு இங்க நடந்த அக்கிரமத்தை ஐயாட்ட சொல்லி ஆளை அவுட் ஆக்கிறாதீங்கயா. இந்தாங்க காஃபி. இத பாருங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்ல லெக்சரரா டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா காலேஜ்ல எல்லாரும் முன்னாடி என்ன உங்க கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணணும். கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. கல்யாணம், காது குத்து, கச்சேரி, காலேஜுக்கெல்லாம் கவர்மெண்ட் வண்டியை யூஸ் பண்ணக்கூடாது. ஆபீஸ் வேலைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பெரிய சேமி இல்லாத காரை கண்டு விட்டுறேன். போற போகல காரை நிறுத்தி அந்த பிள்ளை இறக்கி விட்டு போனேன். உன் கார் தேஞ்சா போயிடறேன். 1000 பேர் இருந்தாலும் அந்த வாத்தியார் வேலை பார்க்குற பிள்ளை இல்ல. நீ நம்ம ஊர்ல மாடு மேய்க்கிறப்ப 10 மாடு மேய்க்கிறதுக்கே வெள்ளன பிறட் போவே இல்லையா? அது மாதிரி காலேஜ்ல போய் 100-150 பிள்ளைகளை கட்டி மேய்க்க வேண்டாம். அந்த பிள்ளை நீ பேசாம இருந்தாயே, என் கரச காட்ட வித்து ஆகுது. உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துறேன். நீங்க ஒரு ஆளு போதை இவளை கெடுக்கிறது. மாமா, நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். இட்லிக்கு பதிலா அல்வா கொடுத்துட்டியா? என் மருமக எனக்கு எது கொடுத்தாலும் அல்வா தான்டா. பாத்தியாடா என் மருமகளை? நீ என்னைக்காவது ஒரு நாளாவது என்னை பார்த்து
ஒரு 80 வயசு வரைக்கும். அட போகட்டும், ஒரு 70 வயசு வரைக்கும் இருன்னு சொல்லிருப்பியா? இப்பதான் வயசு 75 ஆகி போச்சு. சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா? கட்டமைய தெய்வம் கவலையும் மறுப்போம் கிடைப்பு. என்னடா ஒய்ஃப் வராங்க. கரெக்டமா? அம்மா அம்மா நீங்க எங்க இங்க? ஐயாவை பார்க்கணும். அப்படியா? வாங்க வாங்க. என்னம்மா? சொல்லாம உள்ள போனா திட்டினாலும் திட்டுவாரு. பெட்டிஷன் கொடுக்க நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க வாங்க. சரிம்மா சரிம்மா, உட்கார் உட்கார். ஆமா என்ன இங்க ஒரு வரிசை? ஓஹோ, இது உங்க வரிசையா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயா கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க ஐயா. கலெக்டர்? இல்ல இல்ல, வீட்டுல இருந்து அம்மா வந்திருக்காங்க ஐயா. எதுக்கு? ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணுமா, தனியா உட்கார வச்சிருக்கேன். சரி, வரிசையில வர சொல்லு. ஆகட்டும் ஐயா. அம்மா இன்னைக்கு மனுநீதி நாள்மா, அதான் ஒரே கூட்டம். இங்க வா. சொன்னியா? சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? இல்லம்மா, அவர் என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. என்ன சொன்னாரு? இல்லம்மா, யாரா இருந்தாலும் வரிசையில தான் வரணும்னு உத்தரவு போட்டாருமா. திரும்பி வர்றப்ப இந்த பக்கம் வரக்கூடாதா? சாமி 10 வருஷமா தரிசு நிலத்தை உழுதுகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுங்க சாமி, நீங்க நல்லா இருப்பீங்க. இது எந்த சரகம்னு பார்த்து இவருக்கு டூசி பட்டாக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வரேன் சாமி. யாரு? அம்மா 2 லட்சம் 5 லட்சம் கூட கடந்துற கூட்டமெல்லாம் போயிருச்சு. அம்மா சூடா எதை காபி கிப்பி சாப்பிடுறீங்களா? சூடா ஏதாவது இருந்தா உள்ள கொண்டு போய் உங்க கலெக்டர் தலையில ஊத்துங்க. ஆகட்டுமா. அம்மா அது நல்லா இருக்காதுமா. வேணா ஒண்ணு செய்யுங்களேன், நான் வேணா சூடா கொண்டாந்து உங்க கையில தர்றேன், நீங்களே கொண்டு போய் உங்க கையால ஊத்திருங்களேன். இந்த வந்துட்டியா? இந்த வந்துட்டேன். ஐயா அம்மா ரொம்ப சூடா இருக்காங்க ஐயா. சரி, வர சொல்லு. சரிங்க ஐயா. வணக்கம் கலெக்டர் சார். உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? ஏதோ நல்லா இருக்கிறேன். ஆமா, ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்களாமே, என்னது? ஏன் சார், கலெக்டர்னா கடவுள்னு நினைப்பா? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஆமா, நீங்க கலெக்டர் ஒய்ஃபா வந்திருக்கீங்களா இல்ல கல்லூரி ஆசிரியரா வந்திருக்கீங்களா? ரெண்டும் தான். இங்க எல்லாருக்குமே ரூல்ஸ் ஒண்ணுதான். சொல்லுங்க மேடம். சார், எங்க காலேஜுக்கு வர பொண்ணுங்கள சில ரவுடி பசங்க தினம் லேடிஸ் பஸ்ல ஏறிக்கிட்டு கண்ட மாதிரி கலாட்டா பண்றாங்க சார். அது மட்டும் இல்ல சார், அந்த பசங்க கையெல்லாம் புடிச்சு. இதெல்லாம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாமே. போலீஸ்ல சொன்னா பணக்கார விஐபி பசங்கன்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்க அவங்க பயப்படுறாங்க சார். இதுக்கு நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும் சார். இந்தாப்பா தம்பி, காசு வாங்க போற? என்ன பயம் ஊறுது, எதை தொட்டாலும் ஆன விலை குதிரை விலைன்றாங்க. என்ன மாமா, உங்களுக்குள்ள நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? நானாவா பேசுறேன்? என்னை இப்படி பேச வைக்கிறீங்களாமா? என்னமா அது, அவன் ஊர் பக்கம் தெருவோரமா குப்பமேட்டுல காய்ச்சி சீந்து வரத்துக்கு கிடக்கிற இந்த முருங்கா கெட்ட கேடுக்கு 1.3 அதுக்கு பேர் தான் டவுனு. என்ன டவுனா என்ன அளவா? சாரி. செல்வி, போமா, போய் தாத்தா கிட்ட படுத்துக்கோ. அவர் உனக்கு நிறைய கதை சொல்லுவாரு. ஓ மம்மி, தாத்தா சுத்த போரு, நான் டாடி கூட தான் படுப்பேன். ஏய், குழந்தைய ஏன் மிரட்டுற? அவ இங்க படுத்தா அவளும் தூங்க மாட்டா, உங்களையும் தூங்க விட மாட்டா. பரவாயில்ல, இங்கேயே இருக்கட்டும். கண்ணா, நீ இங்கேயே படுத்துக்கிற. ஏப்பா செல்வம், பாலை குடிச்சு விட்டு வேலையை பாருப்பா. என் கண்ண ராசாத்தி செல்வ குட்டி, தாத்தா கிட்ட வந்துரு.
இங்க படுத்தா ஓ தூக்கம் கெட்டு போகும். காலையில வெள்ளன பள்ளிக்கூடத்துக்கு போகணும். தாத்தா கூட படுத்தா நல்ல நல்ல கதையா சொல்லுவேன். ஊர் கதை சொல்லுவேன், உலக கதை சொல்லுவேன், நாட்டு கதை சொல்லுவேன். படுத்துக்கடா, அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு, சொல்ல கொடுக்க கூடாது. சொல்லல செம்பருத்தி ஜில்பா இவதான் தலைவா. ரோஜா மாதிரி இருக்கிற ஃபிகரை செம்பருத்தின்னு சொல்றீங்களடா? பாக்குறதுக்கு தான் தலைவா சாப்பிட்டு நேத்து இவன் நம்ம ஆளை போடல, அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்கான் தலைவா. ஹாஸ்பிடல்ல பாத்துட்டு தான்டா வர்றேன். டேய், ஏசு என்னடா சொன்னாரு? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொன்னாரு. நீங்க என்னடா பண்ணீங்க? காட்டி இருக்கிற காட்டிலேயே தலைவா. ஒரு பொண்ணு அடிச்சா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாடா? அனுச்சுக்கோன்னு அர்த்தம். இப்ப என்ன பண்ண போறீங்க? அம்மா அம்மா அடி வாடி அடி வாடி எங்க பக்கங்க எங்க காப்பட்ட முக்காப்பட்ட பாடாத பயத்தரங்க. ஏய் லதா, ரமேஷ், வெளியில போய் விளையாடுங்க. அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஹலோ, போங்க. ஆமா, எம்எல்ஏ சம்சாரம் தான் பேசுறேன். ஐயோ, அப்படியா? என்னத்த, என்னாச்சு? நம்ம சூர்யா என்ன தப்பு பண்ணானோ தெரியலையே. காலேஜுக்கு உடனே வர சொல்றாங்க. அதுவும் பேரண்ட்ஸ் மட்டும் வரணுமா? காலேஜ் பக்கம் அவனுக்கு என்ன வேலை? போய் பார்த்தாதானப்பா தெரியும். நான் தான் சூர்யாவோட அம்மா, எம்எல்ஏ சம்சாரம். என்ன விஷயம்? வாங்கம்மா, வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். வாங்க. சார், இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் இவங்கதான். என்னப்பா சூர்யா, எதுக்காக இத்தனை பேருக்கு முன்னால மண்டி போட்டிருக்க? என்னடா சூர்யா, என்ன நடந்தது? ஏன்பா பஸ்ல போற பெண்கள் மேல மோதுறீங்க, உரசுறீங்க. இப்ப உங்க அம்மாவும் அக்காவும் வந்திருக்காங்க. இவங்க மேல யாராவது உரசுனா உங்களுக்கு கோபம் வராதா? ஏமா, நீங்க எல்லாம் வசதியான வீட்டு பொண்ணுங்க, படிக்கணும்னு தேவையில்லை, பஸ்ல தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா இங்க இருக்கிற எத்தனை ஏழை வீட்டு பெண்கள் படிச்சே ஆகணும், பஸ்ல தான் போகணும். உங்க பிள்ளைங்க செய்யற தொந்தரவால இவங்க படிப்பும் போக்குவரத்து பாதிக்குது. வசதியான வீட்டு பிள்ளைங்கிறதால நீங்க அடிச்சு வளர்க்கல, இப்ப தருதலையா போயிட்டாங்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, இப்போவாது அடிங்க, இனியாவது திருந்தட்டும். தருதல பேர் வாங்கி தறி கட்டு போய்க்கிறா பாவி. என் வயித்துல பிறந்தவனா நீ? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கொஞ்சம் அசந்து இருந்தா நாயே பொம்பளை பிள்ளை பஸ்ல காலையில ஏறினா சாயங்காலம் வரைக்கும் இறங்குறதே இல்லை. ஆம்பளை பஸ்ல ஏறினா மட்டும் அடுத்த ஸ்டாப்ல இறங்குறது. நாயே தொலைஞ்ச ஊரைக்கிறா கொள்ளுங்களா நினைச்சது. சூர்யா, டேய் டேய், கொஞ்சம் இருடா, அப்புறம் பேசிக்கலாம். அப்பா 4 பேரோட இருக்கும்போது பேசுறது நல்லா இருக்காதுடா. சும்மா இருமா. புருஷமான போகணும் பயப்படுறியா? 4 பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினே, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? சூர்யா, குழந்தைனாரே, கொஞ்சம் பொறுங்க. அவசரப்பட்டு எதுவும் பேசுறாதீங்க. போதும், நிறுத்துங்க. இது உங்க புருஷனுக்கு இப்படி ஆயிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதைன்னு பாத்துறேன். யோ, நீ எல்லாம் ஒரு அப்பன், இதுல எம்எல்ஏ வேற. உனக்கெல்லாம் ஓட்டு போட்டானுக்கு பாரு, அவனுக்கு சொல்லணும். டேய், 4 பேர் முன்னாடி அப்பா வேத்து பேசுறியா? மரியாதை நடந்துக்க. டேய் போட்டான், நீ எல்லாம் ஒரு அண்ணன். உன் மாமனார் மந்திரி பெருசா பீத்திக்கிறல்ல, ஒரு சாதாரண கலெக்டர் என்ன அசிங்கப்படுத்தி நடு ரோட்ல கேவலப்படுத்திருக்கான். இதை ஏன்னு கேட்க யோகியதை இல்ல. 3 நாள் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க. நான் பேசுறேன். வட்டம் பாட்டில் ஓபன் பண்ண பல்லு விளக்கு. சூர்யா, ஏன் டென்ஷன் ஆகுற? இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே நான் தான் எஸ்பி. நான் பாத்துக்கிறேன். எதுக்கு காக்கி சட்டை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன்? டென்ஷன் ஆகாத. ஃபாரின் விஸ்கி சாப்பிடு சாப்பிடு. டேய் இருக்கா, ஏன்டா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்த மாதிரி கத்திட்டு இருக்க? வாடங்க உட்கார். இத பாருடா, அவன் கை நாட்டா இருந்தான்னா கையையோ காலையோ வாங்கிடுவேன். அவன் ஜில்லா கலெக்டர், ஐஏஎஸ், படிச்ச அறிவாளி. கத்திய வீசும் போது குறி பார்த்து வீசணும். குறி தப்பிச்சு புடிச்சு நம்ம மேலே எரிஞ்சிடுவான். புரியுதா? இந்தா புடி. அட புடுறா. அட இந்தா புடி. அப்ப முன்னாடி குடிக்கிறதுக்கு கூச்சமா தான் இருக்க. போய் ரூம்ல அடி. அடிச்சுட்டு பட்டு ஜிப்பு நேரிச்சுனா எல்லாம் சரியாயிரு. இந்த வெடிமுத்து யாருங்கிறத காலையில அவனுக்கு காட்டுறேன். பெருசு பாட்டில் அடியா. குனியும் போது காக்கிற. ஹலோ,
என்னது அப்படியா என்னங்க எங்க அப்பா எனக்கு சீக்கிரமா கொடுத்த நம்ம குவாரிக்கு புது கலெக்டர் சீல் வச்சுட்டாராம். என்னது சீல் ஆமாங்க. அப்பா கேட்டீங்களா அந்த புது கலெக்டர் வேலைய? என்ன அது ஊவும் சுத்த விவரம் கிட்ட ஆளா இருக்கீங்களே. அசம்பிளில தான் பொழுது போறேன்னு உட்கார்ந்து நகத்தை வெட்டிட்டு இருப்பீங்க. இப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா பழத்தை வெட்டிட்டு இருக்கீங்க. வெடிமுத்துக்கு மகனா பிறந்துட்டு ஏன்டா வெத்து வெட்டுகளை கத்துற? பொருள பத்து வச்சிருக்கா பாரு. டேய் நானெல்லாம் ஆர்டிஎஸ் பாமுக்கு அசராதவன்டா. நீ சீனி வெடிக்க செத்துட்டு போட்டுருக்க. ஏன்னா கலெக்டருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா? பொழுது போயிருக்காது, சீலும் சும்மா இருந்திருக்க, கொண்டு போய் வச்சிருப்பேன். அவனுக்கு அது நம்ம குவாரின்னு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம குவாரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீலே வச்சிருக்காங்க. அப்ப கலெக்டர் நல்லவன், ரொம்ப தப்பாச்சே. அம்மா உங்க ஒப்ப மந்திரிக்கு ஒரு போன போடு. அம்மா செக்ரட்டரியேட் போடாத. அந்த மனுஷன் அந்த பக்கம் போறதே இல்ல. கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து ரம்மி ஆடிட்டு இருப்பேன். அந்த பொதுஜன சேவைக்காக வாங்கின ஹெலிகாப்டர் ஒன்று இருக்கேன், அதை எடுத்துட்டு சீக்கிரம் ஏமா இன்னும் ஏமா கண்ணை கசிக்கிட்டு இருக்க? அதான் உங்க ஒப்பனே மந்திரி வேலையெல்லாம் போட்டு இங்க வந்திருக்காருல்ல. இத பாரு, அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்மா. பொலிட்டீஷியன் இருந்தா போலீஸ்கார பிடிக்கிறதா, உள்ள கொண்டு போய் வைக்கிறதா. இப்ப என்னுடைய அரசியல் வாழ்க்கையில போலீஸ்காரன் பிடிக்காத புடியா, அடிக்காத அடியா. ஆனா உன் மாமியா எப்பவாவது கண்ணை கசிக்கிருப்பாளா? கல்லு மாதிரி இருப்பா. ஏன் எங்க கல்யாணமே போலீஸ் ஸ்டேஷன் தான் நடந்தது. சம்பந்தி படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க. ஓ இங்கிலீஷா தெரியாத, முயற்சியாவது பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு நாளைக்கு ராஜினாமா கடிதம் எழுதி நீட்டிடுவேன். அப்புறம் மாறப்பன் கதி தான். யோ அந்த கலெக்டர் எங்க இருக்கா? ஹால்ல வெயிட் பண்றாரு சார். வர சொல்லியா? ஓகே சார். யோ இல்லையா, வெளியிலயே வெயிட் பண்ண சொல்லு. அவங்க ஆபீஸ் போனா நம்மள காக்க வைக்கிறானுங்கள. இங்க காஞ்சானுங்கன்னா தான் நம்மோட வெயிட் தெரியும். ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வா. எஸ் சார். ஏய் சார், எஸ்பி அங்க இருப்பான், அவனை மட்டும் வர சொல்லு. சார், மினிஸ்டர் பாண்டட் லேபர் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார் சார். நானே கொண்டு வரேன். சாரி சார், ஃபைல்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வர சொன்னார். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். எஸ்பி சார் உங்களை வர சொன்னார். தலைவரே வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சாப்புலதான். உங்க காலை கொஞ்சம் காட்டுங்க, சிரமமா இருக்கு. இல்ல இந்த பக்கம் நீட்டுறதுக்கு எனக்கும் சிரமமா தான் இருக்கு. கொஞ்சம் அந்த பக்கம் வாய. ஐயோ உங்களுக்கு கட்ட விட்டு வச்சு பால் குடம் தூக்கி தங்க தேர் இழுத்து என் பொண்டாட்டிய வேப்பலை கட்டி ஆட வச்சு என் பிள்ளைகளை எல்லாம் வஞ்சோறு திங்க வச்சு நீங்க சொன்னா நான் பாடையிலேயே போறேன் தலைவா. பாடையிலேயே போறேங்கிற? ஆமா தலைவா. அப்படியே இருங்க கொஞ்சம். எத்தனை மாசத்துக்கு தலைவா? நான் எத்தனை வரைக்கும் தெய்வமே. அங்கேயே கடை. 10 நாள் ஆனாலும் வெளியே வரக்கூடாது. சோறு தண்ணி எல்லாம் உனக்கு அங்கதான். அடுத்த எலெக்ஷன் வந்தா கூட நீ வெளியே வரக்கூடாது. நம்ம கான்ட்ராக்ட் இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை ஃபைல்கள் இருக்கு. அச்சி பாத்து எல்லாமே எனக்கு தெரியும். நான் கேள்விப்பட்டு இருக்கிறது. வணக்கங்க. நமஸ்தே. பைட்டி. கால் ஃப்ரம் பிரசிடென்ட்ஸ் ஆபீஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார். यस जी. हाँ जी, हाँ जी, जी. யோ என்ன சொல்றது? கவர்னர் உரை இந்தியில. இதுக்கு தான் இந்தி 4 எழுத்து படிங்க சுமாரியா. सब समझ गया. आप घबराए नहीं, सब ठीक हो जाएगा. जी हाँ. கவர்னர்ஜி, இந்த ஸ்டேட்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் பண்ற ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் ரொம்ப அளவுக்கு அதிகமாயிடுச்சு. ஆனா கவர்னர்ஜி, ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்க கட்சிக்காரர் தான் தப்பு பண்றதா நினைக்கிறாங்க. இதனால நம்ம கட்சி பேர் கெட்டு போகுது இல்லைங்க. எனக்கு புரியுதுங்க. புரியுது. இல்ல நமக்கு இந்தி நகை மாலுங்க. பரவாயில்ல, தமிழ்ல சொல்லுங்க. முடிஞ்சிருச்சு.